सन्ति प्रदक्षिणे पदे पदे विगृष्ट पाप नाशाय विगृष्ट फल सिद्धये एलईडी போட முடியாது எடுத்துறோம் एलईडी போட முடியாது எடுத்துறோம் एलईडी போட்டேன் परमेश्वर अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्ये भावेन रक्ष रक्ष महेश्वर अशेषे ये परिषदि भवति पादमूले मया समर्पिता इमा सौवर्णी दक्षिणा यत्किञ्चित् दक्षिणा यदोक्त दक्षिणामिव ताम्बूलस्य नमस्सकीनां पुरोकानां सत्कृते नमो दिवे नमः पृथिवी मम योग्यता अनुग्रहणां இதுக்கு போட்டு விட்டுறானு 50 பைசைக்கு போட்டு விட்டுறேன் ஸ்டாண்டப் போயா எந்திரியா நேரம் விட்டுருக்கோம் இந்த இடத்துக்கு வந்துடுறியா நீ நாங்கள் வந்துடுறேன் கேமரா பின்னாடி எடுத்துக்கு கேமரா ஃப்ளாஷ் உள்ள வருது கார்டு
முடியாத ஒரு பாக்கியம். ஆக இந்த மணி விழாவை பெரியவாருடைய அனுகிரகத்தோட விநாயகனே மறுபுருவான யானைக்கு பூஜை, முக்கோடி தேவதையிலும் குடியிருக்கக்கூடிய கோமாதாக்கு பூஜை, லட்சுமி நாராயணரா இருக்கக்கூடிய அஸ்வத் நாராயணருக்கு பூஜை, குதிரைக்கு பூஜை, உள்ள போய் விநாயகர்லாம் தரிசனம் பண்ணி சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த நாமதேயத்துக்கு நான் 60 கொண்டாடிக்கிறேன். இதே போல வருங்காலத்தில் 70 பீமரதம் கொண்டாடிக்கணும், 75 விஜயரதம் கொண்டாடிக்கணும். இப்ப ஐயா சொன்னாங்க பெரியவர், இதே கேந்திரத்தில் 60 பண்ணி, இதே கேந்திரத்தில் ஐயாவுக்கு 70 பண்ணி, இதே கேந்திரத்தில் 75 பண்ணி வர ஆவணி மாசம் 80 பண்ண போறோம். வெறும் பிரம்மச்சாரியா நான் வெறும் தட்டார கட்டிட்டு அவருக்கு 60 பண்ணி வச்சேன். இன்னைக்கு எல்லா நாயகி குழந்தையோட 80 பண்ணி வைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி. ஆக இதே மாதிரி நீங்க எல்லோருமே நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட ஒவ்வொரு ஆத்மா அந்தந்த இடத்துல போய் பிரகாசம் அடையும். அந்தந்த இடத்துக்கு செய்யக்கூடிய ஆத்ம சாந்தி இந்த வைபவம். அந்த ஆத்ம சாந்தி அந்தந்த இடத்துல போய் உட்காரும். ஒரு வயசு சாமி கும்பிட்டாலும் உட்காரும், சாமி கும்பிடலாம் உட்காரும். அந்த ஜீவாத்மாவை சிவாத்மாவா மாத்துறது தான் அந்த வைபவம். அற்புதமான வைபவம். பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சகசிர சந்திர தரிசனம் புண்ணியம். தன்னுடைய வாழ்நாள்ல 1000 பிறைகள் கண்ட பெரியவா இதை நடத்தி வைக்கிறாங்க. இது ஒரு பெரிய பாக்கியம். ஆக இந்த மணி விழா நல்ல முறையில் நடக்கணுங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் நல்ல விநாயகர் சோர கணபதினு பேர். விநாயகர் சன்னதியில் சொல்லியிருப்பாங்க, இங்க உள்ள விநாயகர் ஒளிஞ்சிட்டு இருப்பார். ஏன் இங்க விநாயகர் ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னா, விநாயகரை கும்பிட மறந்துடுவாங்க. யாரு மறக்கிறா? தேவர்கள் மறந்துட்டாங்க. அமிர்தம் கிடையும் போது விநாயகரை கும்பிடாம அமிர்தம் கிடைக்கிறாங்க. விநாயகருக்கு கோபம் வந்தது. ஏன்னா விநாயகர் வரவாங்கினவர். விநாயகருக்கு ரொம்ப நாள் வருத்தம். இந்த உலகத்தையே உச்சிக்கக்கூடிய பரமேஸ்வருடைய மூத்த புள்ளனா விநாயகர். யாரு மூத்த புள்ள இல்லையா? அவர் போய் பரமேஸ்வரன் கேட்கிறார், மூத்த புள்ளனா சுவாமி எங்க போறாருன்னா திருப்பூரனை சம்மாரம் பண்ணணும். அதுக்காக தேர்ல ஏறதுக்காக இருந்து வராரு. கீழே இருந்த விநாயகர் பெருமான் மறைக்கிறார். சம்மாரத்துக்கு போக விடாம, தேர்ல ஏற விடாம மறைக்கிறார். மறைச்ச உடனே சுவாமிக்கு கோபம். ஏண்டா சம்மாரத்துக்கு போறோம், குறுக்க நிற்கிறானேன்னு சொல்லி ஏண்டா குறுக்க மறைக்கிறார். உன்னுடைய மூத்த புள்ளனா எனக்கு ஒரு பவர் வேணும். மூத்த புள்ளனா உனக்கு என்னடா வேணும்? யாரா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், வரம் கொடு. என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சுவாமியோ திருப்பூர் சம்மாரணம் பண்ணணும். சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு சுவாமி தேர் மேல ஏறு. கீழே இருந்த விநாயகர் பெருமான் கிட்ட ஓடி போய் தேருடைய அச்சம் முடிச்சுட்டார். விநாயகர் அச்சம் முடிச்சோன்னு சுவாமிக்கு கோவம். ஏற்கனவே குறுக்க மறைச்சார், இப்ப அச்சம் வேற முடிக்கிறார். ஏண்டா அச்சம் முடிச்சாரு? யாரா இருந்தாலும் என்ன கும்பிடணும், அதுல நீங்களும் அடக்கணும். அவர் என்ன வர கேட்டாரு? யாரா இருந்தாலும் என்ன கும்பிடும், அப்ப நீனும் அதுக்குள்ள அடக்கணும். அதனாலதான் பெரியவங்கெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வரம் கொடுத்தவன் தலையிலேயே. நாமெல்லாம் குழந்தைகள் எல்லாம், நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல ரொம்ப குழந்தையா இருக்கிறவங்க சாமியெல்லாம் பார்த்தா கொடகாரனாவே தெரியும். குழந்தை வீதிக்கு சாமி வருதுன்னா பயப்பட்டுதே பார்ப்போம். ஏன் பயப்படுவோம் தெரியுமா? நம்மளெல்லாம் முன்னோர் அப்படி சொல்லி வளர்த்தாங்க. பொய் பேசுனா என்ன பண்ணும் சாமி? கண்ணை குத்து. திருடினா கண்ணை குத்து. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அதை கேட்க மாட்டேங்க. சாமி கண்ணை குத்தும்னா எந்த கையால குத்தும், எந்த வரலாலும் குத்தும். கேட்கிற கேள்விக்கு நம்மளே பதில் சொல்ல முடியும். சாமியெல்லாம் கண்ணை குத்தாது, பொய் பேசுறாரு, அப்படியே விட்டுறோம். ஆனா நாமெல்லாம் கொஞ்ச நாள் பயப்போம் சாமியை பார்த்து. ஐயோ இதுதான் உண்மை போல இருக்கு, சாமி உண்மையில கண்ணை குத்திருப்போம். அப்படி
அசுரர்கள் தேவர்கள்லாம் விநாயகரை கும்பிடலைங்கிறதுனால இந்த அமிர்தத்தை கொண்டு வந்து இந்த காட்டை ஒழிச்சு வைக்கிறார். அது மகாவிஷ்ணுவோட கை கொண்டு வந்து லிங்கமா மாறும். அதனாலதான் இங்க உள்ள விநாயகருக்கு சோர கணபதி, கள்ள விநாயகர், அதான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க திருட்டு விநாயகர் கும்பிட்டா நல்லது. அதனால திருட்டுக்கு போன பிள்ளையார் இல்லை, திருட்டுக்கு வந்ததுனால இந்த பிள்ளையார் இருக்கு. எல்லாரும் வீட்டில் போய் யாராவது கெஸ்ட் வந்தா சாமி கும்பிட்டா கூட்ட வேண்டியிருக்கு. வீட்டில் உள்ள பிள்ளையாரை திருட்டு போயிடுவாங்க. ஏன்னா விநாயகரை பாதுகாக்கிறது பெரிய வேலையாது. சமீபத்தில் ஒரு கும்பாபிஷேகம் முத காலம் பூஜை பண்ணிட்டு காலம்பரம் வந்து பார்க்கணும், பிள்ளையார காணும். எங்கடா காணணும்னா அந்த ஊருக்காரங்க பக்கத்து ஊர்ல இருந்து போயிட்டு வந்துருக்காங்க. அந்த ஊருக்காரன் பிள்ளையார காணணும்னு திருப்பி கொண்டு போய் அதே குளத்திலே வச்சுட்டான். எதுக்காக சொல்றேன்னா இந்த பிள்ளையார் விசேஷம் இல்லை, திருநீருக்கு வந்த விநாயகர் இருக்கு. அதனால இங்க உள்ள விநாயகர் பெருமான் நல்ல எண்ணத்தை போக்கி நல்ல எண்ணத்தை போக்கி விநாயகர். அப்படி விநாயகருடைய பூஜை மங்களகரமா துவங்கணுங்கிறதுனால மஞ்சள்னால விநாயகரை பிடிச்சி வந்திருக்கிற நீங்க எல்லோருடைய இல்லத்திலையும் மங்களகரமான காரியம் நடக்கும். ஏன்னா விநாயகர் நம்ம எப்படி பிடிச்சாலும் பூஜை கொள்ளும். பொங்கல் பண்ணினோம்னா சாணியில பிடிக்கும், அதே நாம மஞ்சள்லையும் பிடிக்கும். அதே ஒரு இடத்துல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மண்ணிலையும் பிடிக்கும். விநாயகர் எப்படி பிடிச்சாலும் மங்களகரமா துவங்கணுன்றதுனால மஞ்சள்னால விநாயகரை பிடிச்சி பூஜை பண்ணுவோம். பாரத தேசம் உயர்ந்த தேசம், உயர்ந்த பூமி. அந்த புண்ணிய பூமியில ஓடக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் கங்கா, யமுனா, நர்மதா, சிந்து, காவேரி, துங்கபத்ரா, தாமிரபரணின்னு புண்ணியமான நதிகள்லாம் ஓடக்கூடிய ஒரே தேசம் நம்முடைய பாரத தேசம். அதனாலதான் எல்லா நாட்டிலையும் இல்லாத சிறப்பு இந்த நாட்டு உயர்வு. ஏன்னா உயிர்கள் உற்பத்தியான இடம் இந்த இடம். உயிர் உற்பத்தி ஆகணும்னா என்ன வேணும்? 3 பங்கு நீர் வேணும். அது இருந்த ஒரே நாடு பாரத நாடு. அப்படி புண்ணியமான தீர்த்தங்கள்லாம் அந்த கும்பத்தில் வரவழைச்சு ஆத்ம சுத்தியும் புரோகிருத்வா தெய்வ சுத்தியும் கலங்கிறது சாஸ்திர வாக்கு. ஆலயத்துக்குள்ள போறோம் அப்படின்னா என்ன சுத்தம் வேணும்? ராஜகோபுரம் தாண்டி உள்ள போறோம் அப்படின்னா உடல் சுத்தமா இருக்கணும். கொடிமரம் தாண்டி உள்ள போறோம்னா என்ன வேணும்? உடை சுத்தமா இருக்கணும். நந்தியின் பெருமான் தாண்டி உள்ள போறோம்னா என்ன இருக்கணும்? ஆத்மா சுத்தமா இருக்கும். நம்ம கோயில்லாம் பரவாயில்ல, சில கோயில்லாம் போனா என்ன பண்ணுவாங்க? ஒரு சடம் தான் நிக்க வைப்பாங்க சாமிக்கு. அப்பயே நம்ம என்ன பண்ணணும்? இந்த சாமியுடைய உருவத்தை உள்ள வாங்கிக்கணும். அப்பா திருப்பதி போனோம் சாமியை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? ஒரு சடம் பார்த்தா கூட அந்த உருவத்தை உள்ள வச்சுக்கணும். எப்பெல்லாம் விடாதவர்கள் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும்? உள்ள இருந்து எடுத்து பார்க்கணும். அதுக்கு என்ன சுத்தமா இருக்கணும்? ஆத்மா சுத்தமா இருக்கணும். அபிராமியை பார்த்த மாதிரியே இருந்து சொல்லக்கூடாது. அபிராமியினுடைய உருவங்க இருக்கணும், உள்ள இருக்கணும். அந்த ஆத்ம சுத்தத்துக்காகத்தான் புண்ணியாகம். அப்படி புண்ணியாதனம் பண்ணி உங்க எல்லோருக்கும் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஒரு ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா முதல்ல வழிபடக்கூடியது கோபுரம். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள்லாம் என்ன பண்ணினாங்க? வானலாவே கோபுரம் கட்டினாங்க. ஏன் அப்படின்னா வாசலிக்கும் போதோ, கோலம் போடும் போதோ, வேலைக்கு போகும்போதோ பக்கத்தில் உள்ள கோபுரத்தை பார்த்தா என்ன ஆகும்? அன்னைக்கு செய்த பாவம் அன்னையோட நிவர்த்தியாகும். அதனாலதான் கோபுர தரிசனம் ஓடி போச்சு. ஆக அன்னைக்கு செய்த பாவம் அன்னையோட நிவர்த்தியாகும். அதனால வானலாவிய கோபுரங்களை நம்மளுடைய முன்னோர்கள் கட்டி வச்சாங்க. முதல்ல கோபுரத்தை பார்த்து வரணும். அதனாலதான் கோபுர வாசல் இருந்து. அதுக்கு அடுத்தபடியா கொடிமரம். என்னுடைய எண்ணம், என்னுடைய புகழ், என்னுடைய கீர்த்தி இதெல்லாம் உயர்ந்திருக்கணும்னு கொடிமரத்துக்கிட்ட பிரார்த்திக்கணும். அதுக்கு அடுத்தபடியா என்ன இருக்கும்? வழிபீடம். நமக்கு தேவையில்லாத துர்குணங்கள், காம, குரோத, மதம், ஆச்சரியங்களை வழிபடும். அதுக்கு அடுத்தபடியா நந்தியும் பெருமான் இருக்கும். நான் இறைவனை தரிசிக்க போறேன், அனுமதி கொடு அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கணும். நமக்கெல்லாம் முதல் குரு அவர் தான், நந்தியும் பெருமான். அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் இறைவனை தரிசிக்கணும். குருவருள் இருந்தா தான் திருவருள் கிடைக்கும். ஆக முதல்ல நந்திய பெருமான்ட்டு அனுமதி வாங்கணும். அவரால் தான் வேதம், திருமுறைகள், ஆகமங்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்தது. ஆக குருவருளும் முதல்ல சந்திக்கும். இறைவனை பூஜைக்க போகும். அதனால இப்ப நந்திய பெருமான்கிட்ட பூஜைக்கான அனுமதியை வாங்கிட்டு இறைவனை கூப்பிடணும், இறைவனை அழைக்கணும்.
தைரியமா மணி அடிக்கணும், மந்திரங்களை சொல்லணும். இன்னைக்கும் பல வீட்டில் ஜலதீபம் ஒன்று கூப்பிடுறாங்க. வரும்போது ஐயா நீங்களே மணியெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஏன்னா இப்போ பல பேர் வீட்டில் மணி அடிக்கிறது, மணி அடிக்கிற வேலை ஐயரோட போட்டுன்னு விட்டோம். ஆனால் வீட்டுக்கு வீடு என்ன கட்டுறோம், வாஸ்து மணின்னா வாங்கி கட்டுறோம். மணி எடுத்து பூஜை பண்ணா அங்கே என்ன இருக்கும், இறை சாநித்தியம். மணி எடுத்து பூஜை பண்ணா மணிக்கு பஞ்சம் இல்லாமல் மணி அடிச்சுட்டா இறைவனை பூஜை பண்ணணும். அப்படி மணி அடிச்சு இங்கே இறைவனை ஆத்வாகனம் பண்ணணும். அப்படி மணி அடித்து இறைவன் ஆத்வாகனம் பண்ணிட்டு இறைவன் 4 கோபுரங்களுக்கு மத்தியில் இருக்க. அதனாலதான் பெரிய ஆலயங்கள்ல 4 கோபுர வாசல், கிழக்கு கோபுரம், மேற்கு கோபுரம், தெற்கு வடக்கு. இறைவன் அடையறதுக்கு சைவம் 4 வழிகளை சொல்றது. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். அதனாலதான் 63 4 உயர்ந்து கொண்டார்கள். சரியாபாத முக்தி, கிரியாபாத முக்தி, யோகபாத முக்தி, ஞானபாதம். இப்படி இறைவனை அடையிறதுக்கு 4 வழிகளை சொல்லியிருக்கு. இறைவனை தியானி, இறைவனை பூஜை பண்ணு, இறைவனுக்கான தொண்டு பண்ணு, இறைவனை தியானிக்கிறது மட்டும் இல்லாம பிராணாயாமம், யோகா பண்ணு, பூஜை பண்ணு. இதனால ஞானத்தை பண்ணு. இது 4 வழிகள். இந்த 4 வழிகளுக்கும் ரிக்யஜு சாம அதர்வணம்னு 4 வேதங்கள் மெய்காப்படுறாரு. தர்மம், அர்த்தம், காமியம், மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீட கொடுக்கும். அதனாலதான் நம்ம வீட்டில் கூட செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் உள்ள நிலப்படிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நிலப்படிக்கு சாம்பிராணி போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா கணவருக்கோ குழந்தைகளுக்கோ வீட்டுக்கு வெளியில எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் நிலப்படியை தாண்டி வரும் பொழுது மனமகிழ்ச்சியோட இருக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கறது எது, வாசல்ல உள்ள துவார தேவதை நிலை. அதனாலதான் இந்த காலத்துல முன்னோர்கள்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு நிலப்படிக்கு சாம்பிராணி போடுவாங்க. நீங்க வேணா ஒரு 3 செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை பண்ணி பாருங்க. 6 மணிக்கு ஆபீஸ் விட்டு வருவது 4 மணிக்கெல்லாம் வந்துடுவார். அவருக்கு வீடு சந்தோஷமா இருக்கும், உங்களுடைய இல்லம் மகிழ்ச்சி இருக்கும். வரும்போது உங்க பேரை கூப்பிட்டுக்கிட்டே வருவார். உங்க பேரை கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும், வீட்டில் உள்ள நிலப்படியா ஆராயும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மாவட்ட தோரணங்கள்லாம் கட்டி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாம்பிராணி போடும். அப்படி உங்களுடைய இல்லத்துல இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும்னு மணி மண்டபம் அமைச்சிருக்கு. அதுக்கு சாஸ்திரோத்தமான துவார பூஜையை பண்ணிட்டு நம்முடைய உடம்புல 72,000 நரம்பு மண்டலங்கள். அதுக்கு 3 நாடி முக்கியமான நாடி, இடை, பிங்களை, சுசும்னை. டாக்டர் சொல்லும்போது வாத நாடி, பித்த நாடி, சிறப்பு 3 நாடிகளுடைய தாத்பரியமா 3 இழைகளை கொண்ட நூற்களை நரம்பா பாவிச்சிருக்கோம். இறைவனுக்கு 3 கண், அதே போல தேங்காய்க்கு 3 கண். பரமேஸ்வருடைய சிரசா தேங்காய், செக்கையா மாவிலை. சொல்லக்கூடிய மந்திரங்களை கிரகிக்கக்கூடிய பவர் கர்ப்பைக்கு உண்டு. கர்ப்பையினாலான செய்யப்பட்ட பண்ணிக்கக்கூடிய ஐயாவுக்கும் அதில் உள்ள இறைவனுக்கும் தொடர்பு வேணுங்கிறதுனால ஐயாவுடைய மோதிர வடல்ல கர்ப்பையிலான போயிட்டு தெய்வாதீனமான கலசத்துல நீர் நடத்துது. நீருக்கெல்லாம் அதிபதி ஒருங்க பகவான். நீங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால கோயிலுக்குள்ள இதை விட பல மடங்கு சுருக்கமா இருக்கும். அதை உங்களுக்கு உயர்வான மண்டபத்தை போட்டு அருமையான செட்டிங்லாம் போட்டு மேலே ஃபேனு, சைடில் ஃபேன்லாம் இருக்கும், சேர்லாம் போட்டு உட்காந்து வச்சிருக்கோம். கோயிலுக்குள்ளே உள்ள சேர்லாம் போட முடியாது. ஆனால் இந்த மண்டபத்தில் வந்திருக்கிற சொந்தக்காரங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா ரொம்ப நாள் எல்லாராலையும் உட்கார முடியல. இப்போ 40 வயசு ஆனாலே கால் மடக்க முடியல. அதனால நீங்க எல்லாம் சிரமப்படக்கூடாதுன்னு உயர்வான இடத்தை போட்டு அற்புதமா வச்சிருக்காரு. ஆக நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பூஜையும் அற்புதமான பூஜைகள், ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த பூஜை. அதனால நீங்க எல்லாரும் அமைதியா இருந்து ஒவ்வொரு கும்ப பூஜையும் என்னென்ன பண்ண போறோம், எதுக்காக அந்த மணிவிழா பண்ண போறோம், இது பண்றதுனால பார்க்கறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு கும்ப பூஜையிலும் தம்பி சொல்லுவோம். இதே போல அமைதியா இருந்து நீங்க எல்லோரும் ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் நோயற்ற வாழ்வோட இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி நந்தி பெருமான பூஜையிலிருந்து பூஜை
கலசத்தில் சிவபெருமான் கால சம்ஹார மூர்த்தியை பிரார்த்தனை பண்ண பக்கத்தில் இன்னொரு பிரதான கலசத்தில் அம்பிகை பாலாம்பிகை. சுவாமியோட கலசம் அம்பிகை அவர்கள் அவங்க தான் பிரதான. அடுத்தது பக்தனாகிய மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயத்தில் ஆலயத்தில் எதுவும் 16 சிரஞ்சீவிங்கிற வரத்தை சுவாமி கொடுத்துருக்கார். அதுபோல் நாம் எல்லாரும் தீர்க்கமான ஆயுள் பாக்கியத்தோட இருக்கணும்னு மார்க்கண்டேயன் பிரார்த்தனை பண்ணி அந்த மார்க்கண்டேயனை ஒரு கலசத்திலையும், அதே போல விநாயகர் பெருமான் ஐயா சொல்லாரு இல்லையா, கள்ளவாரன் விநாயகர் முருகர், இவங்க 5 பேரையும் முதல்ல கலசங்கள்ல ஆவாகனம். தேவனுக்கு காவல் காக்கக்கூடிய அந்த அஷ்டதிக் பாலகர்கள் 8 திசையில் இருப்பாங்க. இந்திரன், அக்னி, யமன், நைருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். அவங்க தான் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளுக்கும் இந்த கோவிலுக்குள்ள சாட்சிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த அஷ்டதிக் பாலகர்கள் தான். அந்த அஷ்டதிக் பாலகர்களை அவர்களை சுற்றியும் அதே போல 3 மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன். அதான் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம்னு இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஜிஓடி காட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாலும் தெரியாது. அதோட அப்ரிவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முதல் லெட்டர் ஜி அப்படின்னா ஜெனரேட்டர், படைக்கக்கூடிய பிரம்மா. 2வது லெட்டர் ஓ அப்படின்னா ஆப்ரேட்டர், நல்லது கெடுதலாம் ஆடி படைக்கக்கூடிய மகாவிஷ்ணு. 3வது லெட்டர் டி அப்படின்னா டிஸ்ட்ராய்டர், சம்ஹாரம், அதுதான் மகேஸ்வரர். ஸோ சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய அந்த 3 மூர்த்திகளுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய 3 சக்திகள், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னு ஜெயமாதா இருக்கு. பெண்கள் எல்லாரும் நீண்ட சௌமாங்கல் விளக்கோடு இருக்கு. அதே போல குடும்பத்தில் லட்சுமி கடாட்சமாக இருக்கணும்னு வேண்டி மகாலட்சுமி, குழந்தைகள்லாம் கல்வி ஞானத்தை சிறந்தணும்னு வேண்டி ஞானதேவி சரஸ்வதி. அஷ்டதிக் பாலகர்கள் 3 மூர்த்திகள் 3 சக்திகளை மகாபலி, வியாசர், ஆஞ்சநேயர், விபீஷணர், கிருபாச்சாரியார், பரசுராமர். இவங்களுக்கு சப்த சிரஞ்சீவிகள்னு பேர். சிரஞ்சீவின்னா அவங்களுக்கு ஆக்கம் முடியாது, அழிவுண்டது என்றும் இந்த பாக்கியம். 8வதாக அந்த மார்க்கண்டேயர் வாங்கியிருக்கார். 9வதாக பக்த பிரகலாதன் அப்படிங்கிற குழந்தை நரசிம்மாவதாரத்தில் ஒரு வார்த்தையா அவர் 9வதாக இந்த வரத்தை வாங்கினார். ஸோ மார்க்கண்டேயருக்கு முன்னாடியே சிரஞ்சீவிங்கிற பாக்கியத்தை பெற்று அந்த 7 பேருக்கும் அதே போல 7 ரிஷிகள் இருக்காங்க. நம்முடைய குலம் கோத்திரத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க 7 ரிஷிகள். இந்த 7 சிரஞ்சீவிகள் 7 ரிஷிகள் 14 பேரையும் பூஜை பண்ணுறதுனால நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இந்த பூஜையில் முன்னோருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டி இந்த 7 சிரஞ்சீவிகளையும் 7 ரிஷிகளையும் பூஜை பண்ணுவோம் அப்படிங்கிற பகவான். அவர் தான் முதல் டாக்டர், உலகத்திலே முதல் டாக்டர் வைத்தியநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்வந்திரி பகவான். அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மூலிகை பொருட்கள் எல்லா கையிலையும் அப்படியே தொட்டு வாங்கி பாஸ் பண்ணி அந்த அக்னியில் ஆகுதி பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய அந்த ஹோம புகையை நாம் சுவாசம் பண்ணோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள், வியாதிகள்லாம் அழிவதாக சுவாசம். ஸோ இந்த தன்வந்திரி பகவான் நம்மளை முன்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, பழமொழி உணவே உணவே மறைந்து. பழமொழி எது வரைக்கும் ஒரு 20-25 வருஷத்துக்கு வரைக்கும் முன்னாடி வரைக்கும். இப்போ டெக்னாலஜி வளர வளர பழமொழி எல்லாம் புது மொழியாக மாறி ஆப்போசிட்டாக போயிடுச்சு. உணவே மருந்துன்னு போயிட்டு இப்போ மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிடும்போது ஒரு மாத்திரை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை, முடிஞ்சால் ஃப்ரீயாக இருக்கும்போது 2 மாத்திரை அப்படின்னு மாத்திரை காலம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெக்னாலஜி வளர்ந்து வருதோ அதை விட பல மடங்கு கூடவே வியாதிகளும் வளர்ந்து வருது. எப்படி அந்த வியாதிகள்லாம் வருதுன்னு நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னா காத்தால பிரச்சனைக்கு வந்த பால் பாக்கெட் ஆரம்பிச்சு ராத்திரி தூங்க போகிற குட்நைட் எடுத்து எல்லாமே கெமிக்கல் தான். தெரிஞ்சோ தெரியாமல் எல்லாரும் கெமிக்கல் எடுத்துக்கணும். சாப்பிட்ற சாப்பாடாகும், குடிக்கிற தண்ணீராகும், சின்னதாக வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆகும். நம்ம எல்லாத்துலேயுமே கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் எடுத்துக்கிறதுனால சின்ன சின்னதாக எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியாமல் வியாதிகள் ஒட்டி தான். அதனால தான் அந்த வியாதிகள் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டி தன்வந்திரி ஹோமம், தன்வந்திரி பகவானை பூஜை பண்ணுறோம். குடும்பத்தில் கண் திருஷ்டி தோஷங்கள், எதிரிகள் தொல்லைகள், செய்வினை கொள்ளாறுகள் எல்லாம் நிவர்த்தியாகும். செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையணும்.
வேண்டிட்டு சுதர்சன ஹோமம். ஸோ தன்வந்திரி பகவானையும் சுதர்சன பகவானும் பூஜை ஓம் நமோ பகவதே மணிவிழா சொல்லக்கூடிய இந்த வைபவம் நம்ம எல்லாருக்குமே ஜாதகம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 120 தசாப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 120 ஆண்டுகள் நம்ம எல்லாருக்கும் முழு ஆயுள் காலம் 120 வருஷம். அதில் சரிபாதி இந்த 60 முடிஞ்சு 61 வயசு ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஐயா சொன்னார் இல்லையா, 10 வருஷம் மறுபடியும் ஒரு ரொட்டேஷனாக வந்து இந்த இடத்துல வந்து சேரும். இந்த ஜாதக கட்டங்கள்லாம் நவகிரகங்கள்லாம் எங்கே இருந்தோ அதெல்லாம் மறுபடியும் ஒரு சுழற்சி வந்து இந்த இடத்துல வந்து சேரும். அதே போல் இந்த வைபவம் பண்ணிக்கிறதுனால ஒரு பரிகாரம் ப்ளஸ் ஒரு கல்யாணம் ரெண்டு சேர்ந்தாப்புல பண்ணிக்கிறோம். ரெண்டாவது மாங்கல்யம். மாங்கல்யம் இருக்கீங்க இல்லையா, பொதுவாக பெண்களுக்கு 3 மாங்கல்யம் பார்க்கும். முதல் மாங்கல்யம் அப்படிங்கிறது அப்பா அம்மா கையால் பண்ணிக்கிறது. ரெண்டாவது மாங்கல்யம் அப்படிங்கிறது 60 கல்யாணம் பசங்க கையால் பண்ணிக்கிறது. அப்படி 60ல் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா 70ல் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது மாங்கல்யம். மூணாவது மாங்கல்யம் அப்படிங்கிறது 80 கல்யாணம் பேரம்பதி கையால் பண்ணிக்கிறது. 3 தலைவரைக்கு உண்டான பாக்கியங்கள் மாங்கல்ய பாக்கியம். அதை தாண்டி சாமி ஆரோக்கியத்தை கொடுத்ததுனால 90ல் கனகாபிஷேகம் பேர், 100ல் பூர்ணாபிஷேகம் பண்ணிக்கலாம். போன வருஷம் தம்பதிகளாக வந்து 100 வயசு வரைக்கும் பண்ணிட்டு போனாங்க. அந்த ஐயாவுக்கு 100 வயசு 1925ல் மறந்து போன வருஷம் 2025ல் தம்பதிகளாக வந்து இந்த வைபவத்தை பூர்ணாபிஷேகம்னு பேர். இந்த வைபவம் திருப்தியாக வந்து ஒரு 100-150 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸு வந்து பூர்ணாபிஷேகம் அப்படிங்கிற அந்த வைபவத்தை பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த தாத்தா கீழே உட்கார நடப்பிடிக்கிறார். சேர் போடவா ஐயா அப்படின்னா சேரெலாம் வேணும், காது நல்லா கேட்குது, நான் கீழே உட்கார சாமிங்கிறார். அதுதான் நம்ம ஆரோக்கியம். சாமி நம்மகிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ பணம் சொத்து காது கொடுக்குறாரு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இங்கே இருக்கிற சுவாமி தான் இந்த லோகத்துக்கு ஆயுத கொடுக்கிறவராக இருக்கார். அம்பாள் அபிராமி தான் பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை கொடுக்கிறவராக. அதனால தான் நம்ம எல்லாரும் இந்த ஆலயத்தில் வந்து இந்த 60, 70, 80லாம் பண்ணிக்கிறோம். அப்போ இன்றைக்கி ஐயாவுடைய இந்த மணிவிழா தேவதை, மணிவிழா வைபவத்துக்குரிய மணிவிழா தேவதைங்கிற சுவாமியை பூஜை பண்ணிட்டு இதே போல் தம்பதிகளும் 70, 80, 90, 100லாம் பண்ணக்கூடிய பாக்கியம் கொடுக்கணும். வந்திருக்க அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி மேற்கொண்டு 60, 70, 80லாம் பண்ணக்கூடிய பாக்கியம் கொடுக்கணும் வேண்டி ஆயுஷ் ஹோமம், அந்த ஆயுர் தேவதையை உள்ள பார்த்தோம் இல்லையா, சுவாமிக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு யந்திரம் காட்டுது, அதுதான் ஆயுர் தேவதை. இது அந்த ஆயுர் தேவதைக்கும் மணிவிழா தேவதைக்கும் உதவும். தேவி தேவி மகாதேவி. இந்த ஐயப்ப சுவாமிக்கு ஒரு கலசத்திலையும் எல்லாருக்கும் மனோதைரியம், தேகபலம், வாக்குச்சாரியம் என்னும் அப்படின்னு வேண்டி ஆஞ்சநேய பகவான் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் அனந்தமங்கலம் ஒரு ஊருக்கு இல்லையா, ஆஞ்சநேயர் அதுக்கு இல்லையா, இணையத்தில் தசபூஜ வீர ஆஞ்சநேயர் பேர். பொதுவாக எல்லா ஆலயங்களும் ஆஞ்சநேயர் இன்னைக்கு கூப்பிட்டாமல் இருப்பாங்க இல்லையா, ஆனால் அந்த ஆஞ்சநேயர் மட்டும் சிவனுக்கு எப்படி 3வது கண் இருக்கோ அந்த ஆஞ்சநேயருக்கும் 3வது கண். இணையத்தில் 1 பேர் 3வது கண். தசபுஜம் 10 கைகள். இணையத்தில் தசபுஜா வீர ஆஞ்சநேயர், புராதனமான ஆஞ்சநேயர். ஸோ அந்த ஆஞ்சநேயர் எல்லாருக்கும் மனோதைரியம், தேகபலம், வாக்குச்சாதனம் கிடைக்கணும் வேண்டி அந்த ஆஞ்சநேய பகவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் இவாள் எல்லாருக்கும் பூஜை பண்ணிட்டு கடைசியாக நட்சத்திர தேவதைகள். ஸோ நாம் எல்லாரும் ஒரு நட்சத்திரங்களும் பிறந்திருக்கோம் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு நட்சத்திரங்கள் உண்டு. அந்த நட்சத்திரங்கள் மூலமாக தான் நல்லது கெட்டது எல்லாரும் வந்து சேரும். ஒருத்தர் நல்லது நடக்குது அப்படின்னாலும் நட்சத்திரம் தான் காரணம், கெட்டது நடக்குது அப்படின்னாலும் நட்சத்திரம் தான் காரணம். நட்சத்திரம் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையை நிர்மாணிக்க முடியும். இந்த மாதிரி எல்லாருக்கும் நட்சத்திரங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி நட்சத்திராதி தேவதைகள் அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும் கொடுக்கக்கூடிய நட்சத்திர தேவதைகளையும் பூஜை பண்ணிட்டு கடைசியாக நவகிரக பூஜை. ஸோ எல்லா ஆலயங்களும் நவகிரகம் இல்லையா, சிவாலயங்கள் எல்லா கோவிலும் பார்த்தோம்னா நவகிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கும், 9 சிவாலயம். ஆனால் இந்த சிவாலயத்தில் மாத்திரம் நவகிரகங்கள் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டால், நவகிரகத்திற்கெல்லாம் மேலானவர் யம தர்மராஜர். அந்த யமனை இந்த கோவிலில் சுவாமி கையால் சமஹாரம் ஆகிருக்கார். அதனால மேலே இருக்கக்கூடிய யமனுக்கே சக்தி இல்லாதனால் அவருக்கு கீழே இருக்கிற நவகிரகங்களுக்கும் இந்த கோவிலில் மாத்திரம் வேல்யூ கிடையாது. அதனால தான் இந்த கோவிலில் மாத்திரம் நவகிரகங்களே கிடையாது. ஸோ நவகிரகங்கள் இல்லாதனால தான் இந்த ஆலயத்தில் மாத்திரம் வருஷம் முழுக்க ஆயுஷ்யோமம் 60, 70, 80 எல்லாமே எல்லா நாளும் நடக்கும். அன்னைக்கு அமாவாசையோ, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை அதெல்லாம் இந்த கோவிலில் கிடையாது. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் 365 நாளும் இந்த பூஜைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நட்சத்திர அடிப்படையில் பண்ணுறோம். அதே போல் நவகிரகங்களுக்கு ஆலயத்தில் பவர் கிடையாது. அதனால் இருந்தாலும் பூஜை பண்ணும் பொழுது நவகிரகத்தை சாஸ்திரமாக பூஜை பண்ணணும். அதனால் தானியங்கள் வச்சு, நவகிரகத்து கலசங்கள் வச்சு நவகிரகத்தை ஆவாகனம் பண்ணிட்டு கடைசியாக தீபாராதனை காட்ட போகிறோம். எல்லாரோட வேண்டிப்போம். மகாகாலி
தாங்காது. அதுபோல தான் நம்மளுக்கு பிரார்த்தனைகளும். அதனால தான் நம்ம மட்டும் கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது மிக உயர்வாக வச்சு அப்பேற்பட்ட இந்த வழிபாட்டில் 16 ஸ்லோகங்கள். ஸோ மார்க்கண்டேயர் அப்படிங்கிற பக்தர் தனக்கு 16 வயசுலான்னு தெரிஞ்சே பிறந்தவர் காசியில். யாருக்காவது இறக்க போகிற வயசு தெரியுமா? யாருக்காவது இறக்க போகிற வயசு தெரியுமா? தெரியாது. பிறந்த நாள், நட்சத்திரம், தேதி வேணா எழுதி வச்சுக்கலாம். ஆனால் இறக்க போகிற வயசு யாருக்குமே தெரியாது. பிறந்த குழந்தை உடனே இருக்கலாம், இல்லையா 120 வயசு தாண்டி கூட வாழலாம். அதுதான் வந்து இறைவன் ஒரு உயிருக்கு கொடுக்கக்கூடிய ரகசியம் அப்படிங்கிறதே அதுதான். எல்லாத்தையும் வெளிப்படையாக வச்சவர், உயிரை மட்டும்தான் ரகசியமாக வச்சார். அப்பேற்பட்ட உயர்வாக கருதக்கூடியது தான் அந்த உயிர் அப்படிங்கிறது. அதனால் மார்க்கண்டேய மட்டும்தான் தனக்கு 16ன்னு தெரிஞ்சே பிறந்தவர் காசி. அங்கேருந்து 5 வயசு ஆகும் பொழுது அப்பா கிட்டேருந்து மந்திர உபதேசங்கள்லாம் வாங்கிட்டு ஒவ்வொரு சிவாலயமாக பூஜை பண்ணிட்டே வரார். கடைசியாக 108வது சிவன் கோவில். அதனால தான் இந்த ஊருக்கு பேர் கடவுர். தமிழில் கடை அப்படின்னா கடைசி அப்படின்னா, திரு அப்படின்னா ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் திரு கடையூர். ஸோ மார்க்கண்டேயர் கடைசியாக பூஜை பண்ணும் பொழுது 16 வயசு பூர்த்தி ஆகுது. யமதர்மராஜர் யமலோகத்திலேருந்து வரார். மார்க்கண்டேயா உனக்கு ஆயுட்காலம் 16 வயசு தான், முடிஞ்சிருச்சுவா யமலோகம் போன கூப்பிடும் பொழுது அந்த மார்க்கண்டேயர் பூஜை பண்ணிட்டு போய் சுவாமியை கட்டி பிடிச்சிக்கிறார். நேரம் ஆக யமனுக்கு கோபம் வந்து தன்னுடைய பாசக்கயத்தை எடுத்து அந்த மார்க்கண்டேயன் போடும் பொழுது அது அப்படியே தவறெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்து மேலே சேர்ந்து இருக்கு. அதனால கோபம் கொண்ட சிவபெருமான் லிங்க உருவில் இருந்து காலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமனையே சம்ஹாரம் பண்ணுறார் இந்த கோவில். யமன் சம்ஹாரம் பண்ண பிறகு பூமியில் பிறப்பு மாத்திரம் அதிகமாக போய் இறப்பு இல்லாமல் போயிடும். அதுலேயே ஒரு லாதியை கொண்டு சம்ஹாரம் பண்ணும்போது பார்த்தோன்னா உள்ள தரிசனம் பண்ணும்போது பார்த்தா இடது பாகத்தால் வதைப்பார். ஏன் வலது காலில் வதைக்கப்படாதா அப்படின்னு கேட்கலாம். அதுலேயே ஒரு லாஜிக் உண்டு. ஏன்னா இடது காலில் ஏன் வதைச்சார் அப்படின்னா சுவாமிக்கு இன்னொரு பேர் உண்டு, அர்த்தநாரீஸ்வரர். ஒரு பாதி சிவம், மறுபாதி சக்தி, சிவசக்திங்கிற பேர். இப்போ சுவாமி வலது காலில் யமனை வதைச்சார் அப்படின்னா யமனுக்கு மறுபடியும் அனுகிரகம் கொடுத்த நிலைமை வராது. ஏன்னா அழிக்கிறதுக்குனே பிறந்தவர் சுவாமி, பார்க்க தெரியாது. அதனால தான் தன்னுடைய இடது பாகமான அம்பிகையுடைய பாகத்தை இடது காலால் வதைக்கிறார். அப்படி யமன் சம்ஹாரமானார். பூமியில் பிறப்பு மாத்திரம் அதிகமாக போகிறது, பிறப்பு இல்லாமல் போனதுனால பூமாதேவியால் பூபாரம் வெயிட் தாங்க முடியாமல் பூமாதேவி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அந்த பிரார்த்தனை ஏற்ற சிவன் மறுபடியும் யமனுக்கு அனுகிரகத்தை கொடுத்து மார்க்கண்டேயருக்கு இந்த ஆலயத்தில் சிவஞ்சீவிங்கிற பாக்கியத்தை கொடுக்கிறார். ஸோ மார்க்கண்டேயனுக்காக யமனை சம்ஹாரம் பண்ணுறார், மறுபடியும் பூமாதேவிக்காக யமனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். ஒரு சிரஞ்சீவிங்கிற பாக்கியம் பெற்ற அந்த மார்க்கண்டேயர் சாமிக்கு நன்றி கடனாக இந்த பிரதீபங்காரமாக உருவாக்கினது தான் இந்த 16 மந்திரங்கள். மிக உயர்வான மந்திரங்கள். பிரத்யஞ்சிய ஸ்தோத்திரம்னு பேர். அதுக்காக யமபயம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுவோம் அப்படின்னா இந்த யமபயமானது நீங்க. மார்க்கண்டேயர் ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் சொல்கிறார், நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யூர் கரிஷ்யதி. என்னுடைய சிரசானது என்னுடைய பாதத்தின்படி நமஸ்கரிக்கிறேன், யமபயத்திலிருந்து காப்பாற்றுவாயா அப்படிங்கிறார். கடைசியாக பலஸ்துதி அப்படின் பொழுது அதில் சொல்கிறார், மார்க்கண்டேயனால் என்னால் உருவாக்கப்பட்ட இந்த 16 மந்திரங்களையும் யார் ஒருத்தர் சாதாரண கேட்குறாங்களோ அல்லது பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வாழ்நாள் முழுக்க யமபயம் இருக்கக்கூடாது இறைவா அப்படின்னு ஒரு தடவை 2 தடவை 5 தடவை சத்தியம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட சத்தியம் பிரமாணம் பண்ணி யமபயத்தை போக்கி தீர்க்கமான ஆயுளை கொடுக்கக்கூடிய ஸ்வரங்கள். அதற்கு எல்லாருக்கும் தீர்க்கமான ஆயுள் பாக்கி சுவாமி கொடுக்கணும்னு வேண்டி ஒவ்வொரு ஸ்லோகங்களாக நாங்கள் சொல்லி கையை காட்டுவோம். முடிஞ்சவங்க முடிஞ்சு பூமி தட்டு நமஸ்காரம் பண்ணலாம், முடியாதவங்க பிரார்த்தனை பண்ணால் போதும், கட்டாயம் கிடையாது. முடிஞ்சவங்க நமஸ்காரம் பண்ணலாம். இப்படி எல்லாரும் மெதுவாக ஆயிடுச்சு.
கயமே கடவுர் வாழும் கடவுர் வாழும் கள்ளவிநாயகனே கடவுர் வாழும் கள்ளவிநாயகனே கள்ளவிநாயகனே எரிதல்வா சடையாடும் வெள்ளை எருதே நீயும் எரிதரு வாசடையா வெள்ளை எருதே நீ புரிதரு மாமலரு மாமலரு கொன்றை மாலை புனைந்தியத்தவே ஒன்றை மாலை புனைந்து ஏத்தவே கரிதரு காலனை கடவுதருள் விரிதரு தொல்புகழ் வீரத்தானத்து அரண் நல்லனே கரிதரு காலனை கடவுதருள் விரிதரு தொல்புகழ் வீரத்தானத்து அரணல்லனே அரணல்லனே பரபூபதி சொல்று அறியேனா பரபூபதி சொல்று அறியேனா பண்டேரும் பயிலா பரபூபதி சொல்று அறியேனா பண்டேரும் பயிலாதே இரவும் பகலும் நினைத்தாலும் இரவும் பகலும் நினைத்தாலும் எய்த நினைய மாட்டேனா கரவில் அருவி கமுமுள்ள செங்கமுலைக்கு கருப்பா கரவில் அருவி கமுமுள்ள செங்கமுலைக்கு கருப்பா அரவம் திரை காவிரி கோட்டத்து அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ நான்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை கண்ணா தமிழளிப்போ கண்பாண்டி நாட்டானை வெண்ணாளும் பாகனை பேணி பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை வாடுதுங்கான் அம்மா தனதனற்றோழா சங்கராசுலபாலியே தானு வேதிரனே கடகனற்றோனே கற்பகக் கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோ கரும்பு அனகனே குமர விநாயக தனக அம்பலத்து அமரத் சேகரனே உனகடல் இணையல் நெஞ்சினுள் இனிந்தாய் உண்டனே
வந்தனர் வாழ்கிற சிற்றம்பலமே இடமாக பாரித்து நட்டம் பயிர வல்லானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பொருதுண்டு ஆலமே அமுதமாக உண்டு வாரவர் கழித்து காலனை மார்கண்டற்கார் வாய்ந்தனை அடியேற்று இன்று ஞானம் நின் புகழே ஆக வேண்டும் நான் மறைகள் ஏற்றும் சிலமே அளவாயிரு சிவபெருமானே சிவபெருமானே உன்னே திரிந்து உன்னடியாரை பேணி பிறப்பருக்க உன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகிற்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி முல்லை அபிராமி என்னே இனி முல்லை யான் மறவாமல் நின்று எத்துவனே வசனமிக ஏற்றி மறவாத மனது துயராற்று குழலாதே இசை வழித்தடாக்கரம் அதாலே இகவர சௌபாகியம் அருள்வாயே இகவர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாயம் உணர்வோனே பழனிமலை வீசி அருளும் வேல அசுரர்களை வாட்டி மிக வாழ அமரர் திரு மீட்ட பெருமாளே பழனிமலை வீசி அருளும் வேல இகவர சௌபாக்கியம் தருள்வாயே அருள்வாயே